இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடுக்கு போனவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே எபிசோடில் ஃபஸ்ட்டு ப்ரமோ மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. மாஸ்டர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஷன்ஸ் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு. வந்த உடனே கானா வினோத் வந்து விஜய் சேதுபதி சாருக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு பாடும்போது லேசாக திவாகருக்கு மட்டும் லைட்டாக கிளாப்ஸ் வந்திருக்கு. மற்றபடி இன்றைக்கி பூராவே பெருசாக யாருக்குமே பெரிய கிளாப்ஸ் இல்லை. அதுக்கப்புறமா கேப்டன்சி டாஸ்க் பற்றி கமருதீன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப அன்ஃபேராக இருந்துச்சு, ஏன்னா எல்லோரும் எனக்கு முதல்ல குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதுக்கு வந்து விஜய்ஸ் வந்து நல்லா திட்டியிருக்காரு. ஏன்னா ரூல்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கேப்டன்சி டாஸ்க் முன்னாடியும் நடந்திருக்கு, நம்ம முத்துக்குமரனுக்கு நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சீசன்லேயே நடந்திருக்கு. அது அவர் சொல்லலை, அது நான் சொல்கிறேன். ஸோ அவர் இந்த மாதிரி அந்த ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் கமருதீனுக்கு நிறைய பல்பு மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு இன்றைக்கி எபிசோட் பூரா. அப்புறம் நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதி சார் கூட இருக்கிறவங்கள பேச விடலை, அவர் வந்து பாதியில் கட் பண்ணி உட்கார வைக்கிறாருங்கிறது அவர் மேலே இருக்கிற ஒரு மேஜரான கம்ப்ளைண்ட். பட் அவர் வந்து என்ன அப்படின்னா, அவர் பேச தான் விடுறாரு போல இருக்கு. பட் இந்த கண்டஸ்டன்ஸ் ஒரே வளவலா கொலான்னு ஆன்சர் பண்ணுறதுனால வந்து அவர் இந்த மாதிரி கட் பண்ண வேண்டியது வருது போல இருக்குது. சீசன் 6லலாம் பார்த்தீங்கன்னா தனா இவங்கெல்லாம் வந்து போட்டு டப்புன்னு மூஞ்சில் அடிப்பாங்க. யாருமே பயப்பட மாட்டாங்க. எது கேட்டாலும் எல்லோரும் அசீம் பேரை சொல்லிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க எல்லோரும் வளவல கொலான்னு பேசுகிறதுனால தான் விஜய் சேதுபதி சார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு போல இருக்கு. அப்புறமா ஆடியன்ஸ்கிட்ட இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக 18+ கண்டென்ட்டே வந்து ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகுது, இதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டிங்களான்னு கேட்டதுக்கு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி 18+ கண்டென்ட் வந்து நாங்கள் வந்து கேமராஸை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்கள் கையில் தான் மெயின் ரிமோட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பேசிக்கலி என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், இல்லைனா நீங்கள் இக்னோர் பண்ணுங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த போர்ஷன் வந்து கண்டிப்பாக டெலிகாஸ்ட் ஆகாதுங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 18+ கண்டென்ட் வருது அப்படிங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குதுன்னா இந்த சீசனை வந்து ஸ்கிப் பண்ணுறது உங்களோட சாய்ஸ் தான். இதை தான் பேசிக்கலி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறமா மாஸ்க் டாஸ்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் லெஃப்ட் ரைட் விட்டுருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு டீமுக்காக விளையாண்டுட்டீங்க, யாருமே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணுங்கிற மாதிரி விளையாடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஜாக்லினை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது, அந்த மாதிரி யாருமே விளையாடலைங்கிறது அவரோட மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்கு. அப்புறமா யார் மெயினாக ஒரு மாஸ்க் வேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க எல்லாருமே அப்படின்னா, மாஸ்க் வேர் பண்ணியிருக்கிறது வந்து சபரி, பார்வதி அண்ட் ரம்யாஜு, இவங்க 3 பேரோட பேர் தான் அதிகமாக வந்திருக்கு. சபரி, பார்வதி அண்ட் ரம்யாஜுவை சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த வீக் வந்து அதாவது சாட்டர்டே எபிசோடில் வந்து யாரையுமே சேவ் பண்ணல. நாளைக்கு சண்டே எபிசோடில் அந்த அப்சரா எலிமினேட் ஆகுறாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் கொஞ்சம் ஓப்பனப் ஆகி பேசியிருந்தாங்கன்னா நல்ல ஒரு என்னை பொறுத்தவரையில் நான் உண்மையிலே அவங்க வின்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க ஆனால் கொஞ்சம் பேசணும். அவங்க எதுவுமே பண்ணாமல் அவங்க சும்மாவே இருந்தாங்க. அவங்க நல்ல பர்சன், ஆனால் பிபிக்கு சரியான பர்சன் இல்லை, அதுதான் பிரச்சனை. அதனால எலிமினேட் ஆகி போகிறாங்க. வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கலை. சரி, இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.